கட்டுக்கடங்காத பயத்தோட ஒரு காட்டுக்குள்ள இருக்க ஃபீல் இருக்கு எனக்கு. நிஜமா உள்ளுக்குள்ள ஒரு அதிர்வு, பயம், என்னோட நிலைமையே அப்படிதான் இருக்கு. நடுக்கமும் இருக்கு, குளிரும் இருக்கு, எல்லாம் தாண்டி பேசணுங்கிற ஆர்வமும் இருக்கு. தாயோட கருவறையில இருந்தப்ப இருட்டதான் ரொம்ப சிநேகிதமா நம்ம வச்சிருப்போம். வெளியில வந்தோடனே வெளிச்சத்தை பார்த்தோன்னா அந்த குழந்தை அழற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்துச்சு. குறிப்பா ஆதி மனிதர்கள் பாத்தீங்கன்னா வெளிச்சத்தை பார்த்து பயந்தாங்க. கதிரவனோட வெளிச்சமே ஐயோ ஏதோ ஒரு சக்தி நம்மளை தாக்க வருது அப்படிங்கிற மாதிரி இருட்டுக்குள்ள போய் ஒளிய ஆரம்பிச்சாங்க. எப்ப மனுஷன் செயற்கையான வெளிச்சம் தயாரிக்க ஆரம்பிச்சானோ அப்ப இருட்டை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். எப்ப இருட்டு பயமாச்சோ அப்ப அந்த பயத்தோட சேர்ந்து நிறைய கதைகள் உண்டாகி 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 மனசுல ஒரு பெரிய பதட்டத்தையும் ஆர்வத்தையும் மிரட்சியையும் உண்டாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நில் கவனி சொல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது அமானுஷ்யம். ஒரு ஆய்வு வரப்போகுது, பயங்கரங்க. If I proceed, I request the pendulum to rotate in a clockwise direction. நீங்க மறைந்த தேதி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 3-5-5-5-1. அந்த அங்கிளோட உருவம் வந்து இந்த ஹாஃப் தான் தெரிஞ்சது. என்னோட நேம் வந்து கோகிலா, கோகிமா அப்படின்னு. எனக்கு இன்னும் நினைச்சாலும் என்னால தாங்க முடியும். இருட்டுக்குள்ள நிக்கிறதுக்கு நிஜமா எனக்கு பயமா இருக்கு. என்னடா நான் மட்டும் இருட்டுல நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? கூட நிறைய நண்பர்களை சேர்த்துட்டு வந்திருக்கேன். காரணம் என்னன்னா இருட்டுல இருக்க அந்த அமானுஷ்ய விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக நம்மளோட பேச வந்திருக்காங்க. இப்பா பயமா இருக்கு, முதல்ல லைட்டா போடுங்கப்பா. வெளிச்சம் வந்தோதான் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு. ஆனா அந்த இருட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, குறிப்பா உங்களோட வாழ்க்கையில் நடந்த பதட்டமான, சுவாரஸ்யமான, நடுக்கமான அனுபவங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்க போற அந்த அமானுஷ்ய நிகழ்வு தான் இன்றைக்கு நில் கவனி சொல். நிசப்தமா இருந்து எப்பயாவது சின்ன சின்ன சத்தங்கள் வந்தா, நம்ம வீட்லயே உட்காந்துருக்கோம், பயங்கர நிசப்தமா இருக்கு, டிவி எல்லாம் போடாம ஃபேன் சுத்துற சத்தம் லைட்டா கேட்டா கூட என்னமோ இருக்குது இல்ல அப்படிம்போம். கதவை அப்படியே கிரீச்சுன்னு வந்தா கூட இந்த பாருங்க அந்த ரியாக்ஷன் எல்லாம் பாருங்க அப்படி இருக்குதுமோ. சோ அந்த சின்ன சின்ன சப்தங்கள் தான், நிசப்தமா இருக்கையில வர சத்தம் தான் வாழ்க்கையில ஒரு பய உணர்வை கொடுக்கும். சோ சத்தம் தான் பயமா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன சத்தம்லாம் பேயோட அறிகுறி? மெயினா எல்லாருமே சொல்றது நாய் ஊழ விடுறது சொல்லுவாங்க. எப்படி ஊழ விடும் நைட்ல? எப்படி? வேற வேற அதான் கேக்குறேன். மிட் நைட்ல நாய் ஊழ விடுறது வேற. கொலுசு சவுண்ட். சரி, கொலுசு சவுண்ட் எப்படி கேட்கும் அதை சொல்லுங்களேன். ஜல் ஜல். அந்த கொலுசு சவுண்ட் யார் செஞ்சு காமிப்பா? நல்லா செஞ்சு காமிங்களே. யார் செஞ்சு காமிப்பா நல்லா? பேய் வர்ற மாதிரி இருந்தா அந்த சத்தத்திலே நமக்கு தெரியுமாங்க என்னென்ன சத்தங்கள் வரும், அது எப்படி எல்லாம் இருக்கும்? தூரத்துல எங்கேயோ ஒரு நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். எப்படி எப்படி? பயமா இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். காத்துல வந்துட்டு ஜன்னல் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருப்போம் நார்மலா சும்மாவே. ரொம்ப இருக்கிற ஜன்னல்லாம் ஆடும்போது திடீர்னு அப்போ நமக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள இன்னும் புரியாத ஒரு பயம் வரும். வேற வேற யாரோ சிரிக்கிற மாதிரி, பயங்கரமா சிரிக்கிற மாதிரி சத்தம். அமைதியா இருக்கும். தைரியம் வீரம் இல்லன்றவங்க இருக்குன்றவங்க அத்தனை பேரும் பயந்து சாக வேண்டியது அந்த ஒரு செகண்ட்ல. இவங்க சொன்ன இந்த விஷயம் நாய் ஊழ விடுறது, சருகுகள், உண்மையிலே பேய் வர்றதுக்கான அறிகுறிகள் தானே? ஏன் அதை இல்ல அப்படின்னு மறுத்து பேச வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியல. நைட்டு 12 மணி இருக்கும், 12:30 மணி. எங்கள் ஊரில் சினிமா பார்த்துட்டு நான் வந்தேன். பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து விஷம் குடிச்சிட்டு செத்துடுச்சு. அந்த டைமில் சினிமா பார்த்துட்டு வரப்ப இவ்வளோ டிஸ்டன்ஸு தான் இருக்கும். பணம் இங்கே எரிஞ்சிட்டு இருக்கு, நான் இப்படியே போயிட்டுருக்கேன். பணத்தை தாண்டி கிராஸ் ஆகிற வரலையும் தைரியமாக தான் வந்தேன். ப்ளஸ் அது தாண்டுறப்போ ஒரு தேங்காய் மரத்துலேருந்து ஒரு தேங்காய் மரம், இது தேங்காய் ஒன்று கீழே விழுந்துச்சு, சரசரசரன்னுச்சு. அப்படியே திரும்பி பார்த்தேன், அவ்வளோதான் பயம், அவ்வளோதான். பேய் கிடையாது. தேங்காய் விழுந்ததுனால தான் பயந்தோம், அது விழல்னா பயந்துருக்க மாட்டோம். பேய் இல்லை. சத்தம் தான் பயமா இல்ல பேய்ங்கிறது இல்லையா? சத்தம் பயம் இல்ல சார். நெருப்பு இல்லாம புகையாது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெருப்பு இல்லாம புகையாது. நெருப்பு இல்லாத என்னைக்கும் புகையாது இருக்கிறதுனாலதான் சொல்லியிருக்காங்க. சும்மா எப்படி எழுநி கீழே விடும்? கடவுள் இருக்குன்னு நம்புறாங்கல்ல, கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு தானே கோயிலில் போய் கற்பூரம் ஏற்றுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க. அதை செய்யும் போது அப்புறம் பேய் இருக்குன்னு ஏன் நம்ப கூடாது? ஃபர்ஸ்ட் கடவுளுங்கிறதே கிடையாது. கடவுளே கிடையாது. அதாவது நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதை நம்ம வந்து கடவுளா எடுத்துக்கிறோம். அதான் அவங்க அமானுஷ்ய சக்திங்கிறாங்க. அமானுஷ்யம் அப்படிங்கிறதே கிடையாது. 12 மணிக்கும் பேய்க்கும் என்ன ரிஜிஸ்டர் போடுற மாதிரி, கையெழுத்து போடுற மாதிரி அந்த 12 மணிக்கு தான் பேய் வருது.
அது என்ன காரணம் இங்க கேக்குறேன். 12 மணிங்கிறது அடுத்த நாள் உருவாக போற நேரம். அந்த நேரத்தில் வந்து பூமியினுடைய சுழற்சி வந்து வித்தியாசமா மாறக்கூடிய நேரத்தில் இந்த சக்திகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடியது. தெய்வத்தன்மை நம்ம விட்டு போகும்போது தீய சக்திகள் நம்ம நெருங்குற நேரம். 12 மணிக்கும் பேய்க்கு என்ன இருக்கும்? அந்த நேரத்துல தான் மனுஷெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற நேரம், எல்லாம் தூங்குற நேரம். இது யாரும் உலாவ மாட்டாங்க நிறைய. அது பேய்க்கு வசதியான நேரம். அவங்க ஆட்சி பண்ற டைம் அந்த 12 மணி நேரம். ஃப்ரீயா வந்துட்டு ஃப்ரீயா போவாங்க. எந்த டிராபிக் ஜாமும் கிடையாது அவங்களுக்கு அந்த டைம்ல. கிளியரா சொல்றாங்களே. ஆக்சுவலா 12 மணிக்கு அந்த பேய் நடுநிசி அதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, அந்த காலத்துல வில்லேஜஸ்ல இருக்கும்போது திருட்டு பயம் அது எல்லாமே ராத்திரியில இருக்கும். ஸோ ராத்திரியில் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வணிகர்கள் போகும்போது அவங்க பணம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகணும், இல்லை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு ஒரு இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பேயே ராத்திரியில் இருக்கதா கொண்டு வந்தாங்க. வைஸ் வர்சாவா இப்படியும் எடுத்துக்கலாம்ல. கொள்ளக்காரங்களாம் சேர்ந்து பேயை உருவாக்கி, ஏன்னா அப்பதான் கொள்ளையடிக்க முடியும். ரெண்டாவும் எடுத்துக்கலாம். ஆமா, ரெண்டாவும் எடுத்துக்கலாம். வேற 12 மணிக்கும் பேய்க்கும் என்ன தொடர்பு? ஏன் 12 மணிக்கு வருது? ஆள் நடமாட்டம் இருக்காது 12 மணி. அப்போ செம இருட்டா இருக்கும். இருட்டான இருப்பது வருது, அதுதான் 12 மணிக்கு எல்லாரும் பேய் வருது அப்படின்றாங்க. பேய்க்குன்னு ஒரு லொகேஷன் இருக்கு. நமக்கு எப்படி ஒரு வீடோ அந்த மாதிரி பேய் சில இடத்துல போய் தான் அண்டும், சில இடத்துல அது ஆக்கிரமிக்கும், சில இடத்துல ரொம்ப அப்படியே பிரவேசப்பட்டு தான் போகும். பேய்க்கோட லொகேஷன்ஸ் என்ன? பேய்க்கு பிடிச்ச லொகேஷன் வேப்ப மரத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. வேப்ப மரத்துல இருக்கும். புளிய மரமும் சொல்லுவாங்க. அந்த புளி அந்த 12 மணி ஆனா அந்த இது எல்லாம் ஆடுறத வச்சு அந்த இதை வச்சு சொல்லுவாங்க. புளிய மரம், வேப்ப மரம் அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடுகாடு சுடுகாடுன்னு சொல்லுவாங்க சார். இடுகாடுன்றது பார்த்தீங்கன்னா போனால் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு சாங்கியெல்லாம் செய்வாங்க சார். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து கொண்டு போவாங்க சுடுகாடுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சுடுகாடு போய் பேய் இருக்குன்ற பயப்படுறத விட அந்த இடுகாடுன்ற இடம் போனோன்னா ஒரு பயம் வந்துடுதுங்க சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் பேய் உலாவுற இடம். கரெக்டு தானே? அந்த லொகேஷன்ஸ்லாம் கரெக்டு தானே? நம்மளே பார்த்துருக்கோம்ல. மேடம்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த மரங்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க. புளிய மரம், வேப்ப மரம். அது என்ன காரணம் சயின்டிஃபிக்கலாக நல்லா புக்கில் படித்தது தான். நமக்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். ஸோ அந்த நேரத்தில் மரங்களுக்கு ஆக்சிஜன், அந்த குறிப்பிட்ட மரங்கள் ஆக்சிஜன் அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணாது. அந்த இடத்துல நடக்கிற மனிதனுக்கு மாரடைப்பு வரும் கண்டிப்பாக. அதுதான் ரீசன். அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வரேன். பேயை பார்த்துருக்கீங்களா யாராவது? பேய் பார்த்தவங்களாம் கை தூக்குங்க. எப்படி இருந்துச்சு பேய்? முதல்ல எப்படி இருந்துச்சு? என்ன நடந்துச்சு சார்? ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம் சார். அப்போ அவர் சொன்னால் நைட்டு 12 மணிக்கு கம்பல்சரி இங்கே கொலுசு சத்தம் கேட்கும், பேய் நடமாடும், ஒயிட்டாக நீ போகும், நீ பாரு, கொலுசு சத்தம் கம்பல்சரி கேட்கும் அப்படின்னாங்க. நான் நம்பலை, பேயெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்பவே இல்லை. ஆனால் த சேம் டே நெக்ஸ்ட் டே நான் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணேன். ஸ்டே பண்ணும்போது கரெக்டாக 12 மணிக்கு அலாரம் வச்சு நான் முடிச்சுட்டு இருக்கும்போது பயங்கரமாக கொலுசு சத்தம் சார். 2 ஒயிட் ட்ரெஸ்ஸு பயங்கரமாக தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு போகிறாங்க சார். நல்லா நான் கண்ணால் பார்த்தேன் சார். அது பேய் தான். அது ஒரு மாதிரி ஊனு கத்திட்டு அது அழுதுகிட்டே போகுது. என்னை விட்டுட்டு போகாத, என்னை விட்டு போகாத, நீ என்னை கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சார். கொலுசு சத்தம் பயங்கரமாக கேட்குது சார். நான் கண்ணால் பார்த்தேன். நீங்க எங்க இருந்தீங்க? எப்படி பார்த்தீங்க? ஜன்னல்ல பார்த்தீங்களா? இல்லை சார், ஜன்னல் கம்பி போட்ட ஜன்னல். அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது அந்த ரோட்ல அது போறத நான் கண்ணால. நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்க, பேய்கள் ரோட்ல போச்சு. வாசல்ல போகுது சார். எப்படி இருந்துச்சு? கால் இருந்துச்சா, கை இருந்துச்சா? அதெல்லாம் இதுல இருந்து பார்க்கும்போது ஃபுல்லா ஒயிட் ட்ரெஸ், தலை ஃபுல்லா முடியெல்லாம் விரிச்சிருந்தது. நீங்க பேயை பார்த்திருக்கீங்க? 2 பேர் போயிருக்காங்க. ஆமாங்க சார். சொல்லுங்களேன், இதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்க வயசுல உள்ளவங்க தான் சொல்றாங்க. ஏன் நம்ம மறுக்கறீங்க? ஏன் பேய்க்கு ஒயிட் ட்ரெஸ் கொடுக்குறாங்க? கலர் ட்ரெஸ் கொடுத்துருக்கலாமே. யூனிஃபார்ம் அது ஒயிட் நைட்ல அப்பதான் தெரியும். கருப்பு போட்டீங்கன்னா கருப்பு ஒரே மாதிரி இருக்கு. தெரியாது. நல்லா கிளீனா தெரியும். அதனாலதான் பேய்க்கு வெள்ளை கலர் கொடுத்துருக்காங்க. லாஜிக். நான் பார்த்துருக்கேன் ஆம்பளை பேய். ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த அங்கிள் இருந்திருந்தாங்க. ஆங்கிலோ இண்டியன். அவங்க பேச்சுலர் தான் இருப்பாங்க. எனக்கு அப்போ ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். 8 இயர்ஸ் இருக்கும். நல்லா பேசுவாங்க. அவங்க திடீர்னு என்னாச்சு, தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அந்த வீட்டில். நைட்டு கரெக்டாக 12 o'clock இந்த 1 o'clock ஸ்டேஜில் அம்மி தன்னால் ஆடும். யாருமே அரைக்க மாட்டோம். அம்மி வெளியே தான் இருக்கும். அம்மி அரைக்கிற சத்தம் கேட்கும். வெளியே போய் பார்த்தா அம்மி ஆடிட்டு இருக்கோங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி ஆடுச்சு? அன்னைக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சி எங்க பாட்டி வீட்டுல போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நான் ஸ்கூலுக்கே போல. என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த அம்மி ஆடுறப்ப கூட யாராவது பார்த்தாங்களா? நீங்க சின்ன பிள்ளையா இருந்தா அம்மா எல்லாம் பார்த்தாங்க. எங்க அம்மா அப்பா 2 பேருமே பார்த்தாங்க. மறுநாள் பக்கத்துல எல்லாம் சொன்னப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கிறிஸ்டியன். அங்க சிலுவெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணிருந்தாங்க. அப்பவும் அந்த சவுண்டு வரும் ஒரு மாதிரி. அந்த அங்கிளோட அந்த உருவம் நான் பார்த்திருக்கேன். அந்த அங்கிள் மாதிரியே இருக்கும், பட் ஃபுல்லா பிளாக்கா இருக்கும். ஆனா அவர் ஆங்கிலோ இண்டியன். ஆங்கிலோ இண்டியன் எப்படி இருப்பாங்க? ஒயிட்டா இருப்பாங்க இல்லையா? சோ அந்த அங்கிளோட உருவம் இந்த ஹாஃப் தான் தெரிஞ்சது. என்னால இன்னை வரைக்கும் அந்த உருவத்தை மறக்க முடியாது. நான் பார்த்தேன்.
ஹாஃப் தான் இருந்துச்சு. என்னோட நேம் வந்து கோகிலா. கோகிமா அப்படின்னு எனக்கு இன்னும் நினைச்சாலும் என்னால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கதை கட்டிக்கிட்டோ எழுதியோ வந்து சொல்ல முடியாதுங்க. ஏன் இப்படி மறுக்கிறீங்கிறது எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்து அந்த மைண்டில் வந்து போயிடுது பயம். நெருப்பு இல்லாம புகை வருமா? வரும். கரெக்ட். நெருப்பு இல்லாம புகை வரும். அது பத்த வைக்கிறது யாரு? நாம தானே. இதேதான் களை கட்டுது. இப்பதான் பேய் என்னோட காலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து நிறைய பேசலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம். தன்னோட எழுத்துக்கள் மூலமாவும் சிந்தனை மூலமாவும் இந்த அமானுஷ்யத்துல ஒரு PhD-னே சொல்லலாம், ஒரு டாக்டரேட் மாதிரியே சொல்லலாம். இந்திரா சௌந்தரராஜன் சார் வந்திருக்காங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். இளைஞர் படம் எப்பவுமே ஒரு புதிய யுக்தியோட தான் வரும் அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. அப்படி சினிமா பிரவேசத்துக்குள்ள, அந்த திரையுலகத்துக்குள்ள பீஸா அப்படிங்கிற ஒரு பெரிய படத்தோட ஹிட் கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் நம்மள்ட்ட வந்திருக்காரு. 2 பேர்த்துக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேயை பார்த்தீங்க? மேடம் இப்ப 2 பேயை பார்த்தேன்னாங்களா, அந்த மாதிரி யாரா கண்ணுக்கு எதிராக பார்த்த சம்பவங்கள் கொஞ்சம் சொல்லலாம். என்னுடைய ஹஸ்பண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அது வழியாக மார்ச்சரியில் நிறைய பாடிஸ் வந்து இது போஸ்ட்மார்ட்டத்துக்காக போகும். அப்போ ஒரு நாள் நைட்டு அவர் வீட்டில் வந்து படுத்து தூங்கும்போது ஒரு 1:30 மணி இருக்கும். ஒரே அலறல் சத்தம் கேட்டுச்சு. குழந்தை அந்த பக்கம் படுத்துருந்தா, நான் இந்த பக்கம் இருந்தோம். எந்திரிச்சு என்னங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, நான் கயத்தாறுலேருந்து வந்தேன், நான் சாராயம் காய்ச்சி விற்றேன், 4 பேராக சேர்ந்து கூட்டாக இருந்தோம், என்னை வந்து அடித்து கொண்டுட்டாங்க. நான் வரும்போது வெள்ளை ஷர்ட்டு போட்டுக்கிட்டு சிகரெட் குடிச்சிக்கிட்டு அந்த வாசலில் ஒருத்தர் நின்னார், அவர் மேலே நான் வந்து இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுடைய மூஞ்சி ரொம்ப ஃபெரோஷியஸாக, கண்ணெல்லாம் அப்படி உருட்டி முழிச்சுக்கிட்டு கையெல்லாம் அப்படி விறப்பாக இருந்தது. சுமார் ராத்திரி 1:30 மணி இருக்கும். என் குழந்தை அந்த பக்கம் படுத்துருக்குறா, நான் தான் கூட இருக்கிறேன். நானும் பயந்த மாதிரி காமிச்சா இட் வில் அஃபெக்ட் மை செல்ஃபுங்கிற அந்த ஃபீலிங்கோட நான் கொஞ்சம் போல்டா, சரிப்பா நீ இப்போ எதுக்குப்பா வந்திருக்கிற? என்னப்பா, நான் மொடாவா குடிக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கிறேன், குடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு உடம்பு வேணும், உடம்பு தேடி தான் வந்தேன், இந்த உடம்பு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால இதில் நான் பூந்துக்கிட்டேன் அப்படின்னு கையை ஊன்னு வாட்டி பெட்டை விட்டு எந்திரிச்சு சத்துன்னு கீழே விழுந்துட்டார். இப்ப ஐயா எங்க இருக்காங்க? அவர் இறந்துட்டாருங்க. அவர் இறந்த பிறகும் ஒரு தடவை என்கிட்ட வந்து பேசினாரு. அவரே நான் தூங்கிட்டு இருந்தேன், என் பொண்ணு சென்னையில் படிச்சுட்டு இருந்தா, அப்போ அவள் ஏதோ தப்பு பண்ணா, நான் ரொம்ப அடிச்சுட்டு படுத்திருந்தேன். ஒரு ராத்திரி 12:30 மணி இருக்கும். என் கூட கட்டிலில் வந்து ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டு உட்காந்துட்டு சிகரெட் ஸ்மெல் வந்தது. அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே என்ன இந்நேரத்துக்கு யார் சிகரெட் ஸ்மெல்லு? எங்கள் அம்மா ஒரு ரூமில் படுத்திருக்காங்க, நான் ஹாலில் படுத்திருக்கேன். எந்திரிச்சு உட்காந்து அவர் உட்கார்ந்துருக்காரு, தத்ரூபமா உட்கார்ந்துருக்கிறார். சுப்ராஜ், உங்கள தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இவங்களோட கூற்று, இந்த அமானுஷ்யம் எப்படி பாக்குறீங்க? நான் வந்து அதை கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணதில்லை, பட் ஆனால் அதுக்கான பயம் இருக்குது. நான் நிறையா இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டிருக்கேன். பீட்சா அப்படின்ற ஸ்க்ரீன் பிளே எழுதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த மாதிரி மற்றவங்க சொன்ன விஷயங்கள் அண்ட் இன்சிடென்ட்ஸ். ஏன்னா இப்போ இவங்க பேசியிருக்காங்களே, இதை வந்து நான் 2 நாள் யோசிச்சுட்டு எனக்கு பயம்லாம் வரும், இப்படிலாம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சொன்ன ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு தான் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதுது. பட் ஆனால் என்னால் வந்து டெஃபினட்டாக வந்து இருக்குது இல்லைன்ற சொல்ல முடியாது. ரிலேட்டிவ் டேர்ம் தான். அதான் அந்த ஸ்க்ரீன் பிளேயோட எண்ட்லையும் அதான் இருக்கும். ஏன்னா அவன் இல்லைன்ற மாதிரி நினச்சி தான் கதை சொல்லி ஒருத்தன் ஏமாத்துறான். பட் ஆனால் கண்ணு முன்னாடி அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்மளுக்கே பயம் வரும். நான் சொன்னேன் டாக்டரேட் அப்படின்னு. இந்திரா சௌந்தரராஜன் அப்படிதான் பார்க்குறேன், அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு. உங்கள்ட்ட இருந்து வர வார்த்தைகளை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்னு ஆசைப்படுறேன், சொல்லலாம் நீங்க. பொதுவாக அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்களை வந்து அது பொய் அப்படின்னு சொல்லி மறுக்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் தேவை. அது பொய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. மறுத்துட்டு ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறது போல ஒரு சுலபமான வேலை உலகத்திலே கிடையாது. ஒன்றை வந்து நம்புவதற்கு தான் நிறைய திராணி, நிறைய தேடல், நிறைய கவனிப்பு அவசியம். என்னுடைய எல்லா கதைகளிலும் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கேள்வி கேட்பது, எந்த அளவிற்கு அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறதுங்கிறத வந்து ஒரு பாத்திரம் தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கும். சட்டுன்னு வந்து அதெல்லாம் பொய், இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்னால் இந்த விஷயத்தை ஒதுக்க முடியல. ஓகே, பர்சனலா. ஆமாம், என்னால் இதை வந்து அது ரொம்ப அவசரமாக எனக்கு படுது. அப்படின்னா எனக்கு வந்து பெரிய அளவில் ஆவிகளை பார்த்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. சார் ஒரு நல்ல லீடு கொடுத்துருக்காரு. அனுபவசாலியால தான் அதை பேச முடியும். யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? 2-3 பேர் சொன்னீங்க, வேற யாரெல்லாம் பேய பார்த்துருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க? சொல்லுங்க. 18 வயசுல எனக்கு அட்டாக் ஆச்சு. 18 வயசுல பேய் என்னோட உடம்புல இறங்குச்சா? ஆமாம். அது உணர்வு எப்படின்னா ஒரு ஜுரம் வரா மாதிரி இருந்த உடம்புல, இதில் பாடியில் வந்து அட்டாக் ஆயிருக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டு சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போய் பார்த்தாங்க. 3 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். தனியாக வீட்டில் இருந்து மேரேஜ் ஆகலை. அப்போ என்னை நைட்டில் வந்து என்னை 5 பேர் பிடிச்சாலும் 5 பேர் தூக்கி அடிச்சுடுவேன்.
கையை காலெல்லாம் போட்டு அப்படியே மெரிச்சு அமுக்குவாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் அந்த மாதிரி வேகம். ஏதாவது உடலியல் ரீதியாக காயங்கள் ஏற்பட்டு காயங்கள் ஏற்படல. ஓகே ஓகே. மற்றவங்களுக்கு தூக்கி போடுறோம் அடிக்கிற பாருங்க, அவங்களுக்கு தான் காயம் ஏற்படும், எனக்கு ஒன்றும் காயம் ஏற்படல. 3 ஆண்டுகள் அது மாதிரி இருந்தால் சாப்பாடும் சரி கிடையாது, தூங்க முடியாது, தூக்கமே வராது, முடிச்சுட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு ஒரு தெய்வீக தன்மையினால் அதை சரி பண்ணோம். அந்த ஒரு நன்றியில் அந்த தெய்வீகத்துக்காக நான் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கேன் அம்பத்தூரில். அந்த கோயிலில் அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பேருக்கு பேய ஓட்டியிருக்கேன் வந்தவங்களுக்கு. உங்க லைஃப்ல நடந்த அனுபவம் எதா இருந்தா சொல்லுங்க சார். எனக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய அனுபவம் வந்து கொஞ்சம் தெய்வீகம் சார்ந்தது. இந்த மாதிரியான அனுபவங்கள் எனக்கு எதுவும் ஏற்படலை. ஏற்பட்ட சிலரை நான் பார்த்துருக்கேன், சிலரை கேட்டிருக்கேன். அவர்கள் வந்து பொய் சொல்றவர்கள் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. நாம் என்ன பண்றோம்னாக்கா எல்லா விஷயத்துக்கும் ஒரே அளவுகோலை பயன்படுத்தும் பொழுதுதான் முரண். இப்போ இந்த எதிரில் இருக்கக்கூடியவர்கள் கேட்ட எந்த கேள்வியிலையுமே பிழை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு தேடல். இதை விட கூடுதலான கேள்விகளை நான் கேட்டிருக்கேன். எனக்கு இப்போ கூட ஒரு கேள்வி இருக்கு. இப்போ 365 பேரோட ஒரு விமானம் காணாமல் போனது, அவர்கள் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. ஆவியா வர முடியும்னு சொன்னா இவர்களில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு தகவல் சொன்னால் கூட இது எவ்வளோ பெரிய விமோச்சனம். ஒரு ஆவி வந்து இந்த உலகத்திற்கு சான்று சொல்லாதா? இந்த கேள்விகள் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நடக்கல அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஏரியாவை அப்படியே இது ஒரு அப்பட்டமான, இது வந்து ஒண்ணுக்குமே அடங்காத ஒரு பொய்ன்னு சொல்றதுக்கான ஒரு துணிவு எனக்கு வரல. நீங்க கை தட்டினது ரொம்ப அவசரம். இந்த கேள்விகள் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. பட் இதை கடந்து சிலரால வர முடியுது, பலரால வர முடியல. போற போக்குல இந்த விஷயத்தை வந்து எல்லா விஷயத்தையும் போலையும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி செய்யறதே தவறோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி. கார்த்திக், உங்களை தான் கேட்கணும். டெக்னிக்கலா பேய் வந்து கண்டுபிடிக்க முடியுமா, சாத்தியமா, அல்லது டெக்னிக்கல் பேய்கள் குறித்து உங்களோட கருத்து என்ன? யூஎஸ்ல ஒரு டிவி ஷோ நடத்திட்டு இருந்தாங்க. அது வந்து ரியலாகவே பேய் இருக்குன்ற மாதிரி நினைக்கிற பங்களாலாம் போய் அதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வச்சு தே குட் சென்ஸ் சவுண்ட் அண்ட் தென் அந்த ஒரு மீட்டர் காட்டுறோம்ல. ஸோ அது வந்து ஏதாவது அமானுஷம் ஒரு நடக்க மாதிரி இருந்தால் அந்த மீட்டரோட அந்த எலக்ட்ரிக் மீட்டர் வந்து டிஸ்டர்பன்ஸ் காட்டும். அது சவுண்டில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் அவங்க இது பண்ணும்போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா இது சென்ஸ் ஆகுது அந்த சவுண்டில். ஸோ இதெல்லாம் வந்து படித்தப்போ பார்த்தது தான், எதுவுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ எல்லாமே படித்தது மூலமாகவும் இது பண்ண பார்த்தது தான். ஸோ சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு குரூப் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது குறித்த ஓட்டம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆமாம். இன்னும் ஏன் முரண்டு பிடிக்கிறீங்க? இதெல்லாம் கிடையாது சார், சும்மா பிம்பம் மித் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் முழுமையாக எதையுமே மறுக்கலை, இவங்களால எதையுமே ப்ரூவ் பண்ண முடியலன்ற ஒரு விஷயத்தினால தான் நாங்கள் இதை அப்போஸ் பண்ணுறோம். எப்போவுமே இங்கே இவங்க சொல்கிற மாதிரி அந்த எண்ண அலைகளை வந்து உருவங்களாக மாற்றுறது வீக் ஹார்ட்டடாக இருக்கவங்களால மட்டும்தான் முடியுது. ஏன்னா அவங்களுக்கு பய உணர்வு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க கண்ணுக்கு அது தெரிகிற மாதிரி அவங்க ஒரு இல்யூஷன், அவ்வளோதான். நிரூபிக்க முடியல, அதனால நான் நம்பல. அவரோட கருத்து நிரூபிக்க முடியல, நான் நம்பல. நான் சைல்டுஹுட்ல ஹாஸ்டலில் தான் படிச்சிருந்தேன். ஒரு 12-12:30 மணி இருக்கும். நான் மிட் நைட்டில் டாய்லெட் போகலான்னு போனேன். திரும்பி பார்த்தா எனக்கு பின்னாடி சோத்தில் ஏதோ கருப்பாக தொங்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஷெவரிங் மாதிரி வந்துடுச்சு. விடிஞ்சு என்னோட கூட அந்த படுத்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் நைட்டு நான் அங்கே கருப்பாக ஏதோ இருந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ கூட்டிகிட்டு போய் அதே இடத்துல காட்டினா ஒரு பெட்ஷீட் அந்த சவுத்து மேலே இருந்துச்சு. ஸோ அந்த கருப்பாக அந்த பெட்ஷீட்டு நைட் இருந்ததை பார்த்துட்டு தான் நான் பேயின்னு சொல்கிறேன். இதுதான் இந்த அவேர்னஸ் இல்லாத தன்மை தான் அவங்க நம்புறாங்க, நாங்கள் நம்பலை, அவ்வளோதான். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு தனிப்பட்ட கதைகள் இருக்கு, தனிப்பட்ட வாழ்வியல் முறை இருக்கு. வந்திருந்து ரொம்ப பிஸி ஸ்கெடியூல்ல குறிப்பா இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் சேர்க்கணுங்கிற காரணத்துக்காக படத்து மூலமா இல்லாம வார்த்தைகளாலும் சொல்ல கார்த்திக் சுப்ராஜ்க்கு நம்ம ஒரு பெரிய நன்றி தெரிவிக்கலாம். நில் கவனி சொல் அமானுஷ்யங்கள் குறித்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். இருக்கா இல்லையா, பார்த்தமா பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு மன உணர்வோட தான் நானும் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பயணத்துல கைகோர்ப்பதற்காகவும் வழி காமிக்கிறதுக்காகவும் கிட்டத்தட்ட முன்ஜென்மத்திலிருந்து பார்த்தா இவங்களோட யுக்தி எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பல பேரோட முன்ஜென்மம்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய டிவி நிகழ்ச்சிகள்ல உங்களோட கருத்தெல்லாம் நாங்க உள் வாங்கியிருக்கோம், உங்களோட படைப்புகள்லாம் பார்த்துருக்கோம். வேதமாளிகா அவர்களை உங்க பர்சனல் லைஃப்ல எனக்கு பேய் பிடிச்சிருக்கு அல்லது பேய் பிடிச்சவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க? முதல்ல பேய் பிடிச்சவங்களை வந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து எங்கள் ரிலேஷன். அவங்க வந்து எங்களுக்கு மாமி வேணும், மாமி முறை வேணும். அவங்க வந்து நைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி தான் அவங்க வீடு இருக்குது. ஸோ கிராஸ் பண்ணி அப்படி போயிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்றைக்கி நைட்டெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. மறுநாள் எதுவுமே சாப்பிடல. நைட்டு வந்து ஒரு மாதிரி தலையை லூசர்லாம் விட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அவங்க வாய்ஸும் இல்லாமல் வேற மாதிரி கத்துறாங்க, பேசுறாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஊழ சவுண்ட்லாம் விடுறாங்க. ஒரு மாதிரி உதாரணத்துக்கு சும்மா செஞ்சு காமிக்க முடியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படின்றாங்க, ஒரு மாதிரி பண்றாங்க. எங்களுக்கு அதை பார்த்தாலே பயந்துட்டோம் நாங்க.
அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் சாப்பிடணும், நான் வந்து சிக்கன்லாம் சாப்பிடணும், மட்டன் அந்த மாதிரிலாம் எப்பவுமே அந்த சாப்பிடணும். மாதிரி அசைவம் இல்ல அவங்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அது தயிர் சாதம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கச்ச அவங்க வந்து இந்த மாதிரி அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்றாங்க. நிறைய அப்படியே 1.5 கிலோ 2 கிலோ அப்படின்னு அடிச்சு. இதுதான் கேட்குறேன். இது ரொம்ப தத்ரூபமானது, யதார்த்தமானது பார்த்து தான் சொன்னாங்க. இது மாதிரி தான் நான் கேட்குறேன். என்னோட அண்ணனோட நேம் ஷலீம் பாஷா. அவரோட உடம்புல 8 வருஷமா ஒரு பையன் இருந்திருக்காரு. அந்த பையனோட நேம் வந்து சாதிக். 8 வருஷமா இருந்திருக்காரு. அந்த 8 வருஷமும் எங்கள்கிட்ட எதுவுமே காட்டிக்கவே இல்லை. என் அண்ணனோட மேரேஜ்க்கு அப்புறமா அவரோட வீட்டில் இருந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பயங்கரமாக ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, அந்த மாதிரி வேலை எங்கள் அண்ணன் கிடையாது. ஆனால் பயங்கரமாக ஆடம்பரமாக செலவு பண்ணுறது, அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம போய் கடையில் ஒரு சில்லியோ நான்வெஜ் சாப்பிட்றோம்னா ஒரு 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் சாப்பிட்லாம். 1.5 கிலோ கறி ஒரு ஆளாக உக்காந்து அசால்ட்டாக சாப்பிடுவான். அதுக்கு முன்னாடி அவன் உடம்பு நார்மலாக லீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நல்லா பல்காக பெரிய உடம்பு ரொம்ப பெருசாயிருச்சு. நார்மலாக சிங்கிளாக அவனை இருக்கும்போதே பிடிக்கிறதுக்கு 4 பேர் வேணும். அதுக்கப்புறம் இப்போ அவனை பிடிக்கிறதுக்கு 5 பேர் 10 பேர் இருந்தாலும் இது பண்ண முடியாது. ரொம்ப பயங்கரமா அவருக்குள்ளே இருந்திருக்கு ஒரு பேய். ஆமா, 8 வருஷமா இருந்தது. 8 வருஷமா இருந்திருக்கு. என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருந்தது. ஒரு சேவல் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு வந்து அப்படியே அந்த சேவலை முறுக்கி அப்படியே குடிக்கிறான். அப்படியே பச்சையாவே கடிச்சு சாப்பிட்றாங்க. ஆவிகள் இருக்கா, வருதா? துர்மரணங்களான ஆவிகள் வருதா? சார் ஆவிகள் இருக்குன்னு தான் சொல்லணும் சார். ஆக்சுவலா கோஸ்ட்ங்கிறதுக்கும் ஆவிங்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, கோஸ்ட் அப்படின்னா அகாலத்துல இறந்து போன ஒரு அனிமல், ஆக்சிடென்ட்ஸ்ல தூக்கு மாட்டிக்கிட்டோ அது மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த வேர்ல்ட்ல ஸ்டக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால மேலேயும் போக முடியாது, கீழே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கோஸ்ட், அது கோஸ்ட். அந்த ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிறது இயற்கையா இறந்து போய் நல்ல முறையில இறைவனை அடைந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற ஒரு சோல். அதால மேலேயும் இருக்க முடியும். நம்ம ஹெல்ப் வேணும் கேட்கறப்ப கீழே வந்து நம்மளுக்கு நிச்சயம் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். துர்மரணங்கள் இருக்கவும் ஆவியா இருக்காங்க. ஆமா, ரெண்டுமே இருக்கிற இது வந்து உங்களுக்கு இருக்கு சார். அதுக்கு அடுத்தபடியா நானே பார்த்தேன் சொன்னது, இப்போ நான் டாக்டராக இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்காக நிறைய பேர் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்காக வரப்போ ரைட்டு சில பேர் வந்து பேசுகிறப்போ ஒரு வித்தியாசமான உணர்வு, ஒரு வாடை, ஒரு நாற்றம்னு கூட சொல்லலாம், அது மாதிரி இருக்கும். இது ஏன் இப்படி இருக்குது, சரி எதுக்கும் படுக்க வச்சு அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் பற்றி பார்க்குறப்ப நிஜமாவே நாங்கள் பார்த்தோம் சார். 2 பக்கமும் பல்லு மாதிரி இருந்தது. ஐயோ அப்பா, 2 சைடுமா? ஆமா சார், 2 பக்கம் பல்லு மாதிரி இருந்தது. ஃபேஸ் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. நானே பயந்துட்டேன், என்ன இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் சொன்ன மாதிரி பற்கள் நீன்றது பேய் வந்தா கத்துறாங்க. ரொம்ப அமைதியான பேர் வழியா இருப்பாங்க, பேய் பிடிச்சா தலையெல்லாம் விரிச்சு போட்டு கத்துறாங்க அப்படிங்கிறாங்களே, இது எப்படி மறுக்கிறீங்க? சார் சொன்ன மாதிரி இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பேய் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றத வச்சுதான் இப்போ இத்தனை பேர் நாங்கள் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நைட்டுக்கு தூங்குறோமே இல்லை தெரில. உண்மை, அந்த பயம் தான். ஒரு நிமிஷம், அந்த பயம் இப்போ நான் பயந்துகிட்டு இருக்கோம். இவங்க சொல்றத வச்சுதான், ஆனால் பார்க்கல, நாங்கள் பயந்துகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் உண்மையாக வந்து தருமபுரி பக்கம் கொல்லாபுரி அம்மன் கோயிலுன்னு ஒன்று இருக்குது சார். ஆனால் வார வாரம் ஒவ்வொரு வாரத்துலையும் கிட்டத்தட்ட 20லேருந்து 25 30 பேய்க்கு மேலே ஓட்டுவார் சாமி. குருசாமி அங்கே ஒருத்தர் இருக்கார். பேய் ஓட்டன்னு சொல்கிறாங்களே சார், அந்த டைமில் பேய் பிரிஞ்சு போயிடுச்சுமா உனக்கு, அந்த பொண்ணு அடிக்கிற அடியில எருக்கஞ்செடிலையும் அந்த இதுலயும் அடிக்கிற அடியில தான் அது பயந்து சொல்லுது. எனக்கு நடந்தது சார். ஹஸ்பண்ட வந்து கழுத்து பிடிச்சி நெருக்குறது, கிணத்துல பிடிச்சி தள்ளுறது, எல்லா வேலையும் பண்ணல. எங்க ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போயிட்டு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நல்லாதான் இருந்த அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ரொம்ப பயந்துட்டாரு. ஏன் திடீர்னு இந்த மாதிரி கத்துற, உட்காந்துட்டு நான் சிகரெட் பிடிக்கிற, நீ என்ன அப்படி எல்லாம் கேட்பாரு எங்க ஹஸ்பண்ட். அதுக்கு அவரு என்ன சொல்றாரு, ஏய் வாய முறையா இல்லையாடா அப்படின்னு என்ன பார்த்து என்னடான்னு கேட்குற. அப்படின்னா திடீர்னு பக்கத்துல இருக்கிறவங்கள கூட்டினு வந்தானே, இந்த பாப்பாக்கு என்னன்னு தெரியல, நீங்க கூட்டு போய் கோயிலுக்கு எங்கெல்லாம் கூட்டு போங்க. அங்க கூட்டு போன இடத்துல ஒரு பூசாரி என்னை போட்டு கொம்பால அடின்னு அடிச்சாரு. உள்ள கோயிலுக்குள்ள வரமாட்டேன்ட்டு ஒரே அமக்கலை பண்ணுன்னு என்னை போட்டு அடிச்சாரு. அடிச்ச உடனே எங்க வீட்டுல அடிக்காதீங்க, அவங்க உடம்பு சரியாதவங்க அடிக்காதீங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சரி கோயில்ல ஒரு மாசம் அங்கேயே இருந்தேன் தங்கிட்டு. கிணத்துல விழத்துக்கு போனேன். கிணத்துல விழ போகும்போது எங்க வீட்டுல வந்து புடிச்சிட்டு இப்பதான் கோயிலெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன், திருப்பி ஏன் இந்த மாதிரி பண்றேன்னா, நீ அமிச்சுட்டா நான் போயிட்டு வேணா, நான்லாம் போக முடியாதுடா, நான் விட்டுட்டு போவே மாட்டேன். அது அந்த பொண்ணு வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணிச்சு. எனக்கு மல்லிப்பூ வாங்கி கொடு, எனக்கு தேவையான பொருளா கொடு, எனக்கு சரவணான்னு ஒரு பையன் இருக்கிறான், எனக்கு அந்த பையனை பிடிச்சி கொடு, அப்படிலாம் ரொம்ப அமக்கலம் பண்ணிச்சு. என்ன சரவணானா யாரு, சரவணா நீ எப்படி போன, சரவணா யாரு இதுன்னா எனக்கு தெரியாதே, நான் சொல்றது கேட்கறே இல்லையாடா, இல்லைன்னா பிடிச்சி தள்ளிடுவேண்டா, சாவடிச்சிருவேண்டான்ட்டு கொம்புல எடுத்து அடிப்பேன் எங்க ஹஸ்பண்ட.
அவர் அடிக்கும் போது பயந்துட்டு எடுத்துட்டு போய் மசூதியில எடுத்துட்டு போய் விட்டாரு. சாம்பிராணி புகை போட்டு ஒரு கயிறு ஒண்ணு கட்டி சரியா போச்சுப்பா இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. நான் என்ன கேக்குறேன், இந்த ஸ்டோரி சொன்னீங்கல்ல, நடந்தப்பெல்லாம் உங்க மனசுக்கு ஒண்ணுமே தெரியாது, முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது சொல்லி கொடுத்தா நீங்க? எங்க ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாரு, இப்படி எல்லாம் பண்ண, இப்ப நீ எப்படி தெளிவா பேசுற, நானே பயந்துட்டேன் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்ட்டு அவரே பயந்து என்கிட்ட எல்லாம் சொல்லுவாரு, இப்படி எல்லாம் பண்ணது இவ்வளோத்தையும் வச்சு நான் காப்பாத்தினேனே உன்ன அப்படின்னு எங்க ஹஸ்பண்ட் சொல்லும் போதே எனக்கே சரி. மேல சாப்பிடுங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க ஏதோ அதெல்லாம் துர்ஆவிகள்லாம் பிடிச்சு இருக்கா இல்லையான்னு தெரியும். எப்படி என்ன செய்வீங்க? அது நான் என்ன பண்ணேன்னா உடனே அதை இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எனக்கு 2 நிமிஷம் உடனே 3 முடி போட்டு பாட்டில் அடிச்சு கடல்லையோ இல்ல சேத்துல கொண்டு போட்டோம் சரியா போயிடும். சாதாரணமான மனிதர்கள்ட்ட அந்த மாதிரி ஆவிகள் எல்லாம் சில பேர்லாம் காமிக்க மாட்டாங்க. ஆவி இருக்கா இல்லையா உங்களால கண்டுபிடிக்க சொல்ல முடியும். இங்க வாங்க, நீங்க வாங்க, இங்க வாங்க, கீழே வாங்க, என்கிட்ட வாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறவங்களோ அதை விரட்டுறவங்களோ அதை உணர்றவங்களோ யாராவது இருக்கீங்களா? இந்த சைடு இருக்க முடியாது, இந்த சைடு யாராவது இருக்கு? வாங்க, நீங்க தான் பேய ஓட்டுவேன்னு சொன்னீங்கல்ல, வாங்க. இங்க இருந்து ஒரு 2 பேர் வாங்க. ரொம்ப ஆவேசமா வீராவேசமா பேசுனீங்க. இது ஒரு பரீட்சையம் தான். உங்களை வந்து தாழ்த்துறதுக்கோ அவங்களை உயர்த்துறதுக்கோ இல்ல. இவங்கள்ட்ட யார்ட்டையாவது இந்த 4 பேர்ட்ட குறிப்பா துர்மரணங்கள் வந்து போயிருக்கா, அந்த ஆவிகள் வந்து போயிருக்கா, இல்ல இவங்களை அட்டாக் பண்ணிருக்கா, பிரசன்ட்ல இருக்கா இல்லையா? சொல்லுங்க தாராளமா. எப்படி என்ன விட்டு பாரு, விரோதி எப்படி பாப்பா அதே மாதிரி நீ பாத்துருக்கீங்களா? என்னோட உடம்புல எதுவுமே இல்லை. போப்பா உட்காருப்பா, நீ பாஸ்பா. ஆமா நீங்க வாமா. ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கா இந்த பொண்ணு அப்படிங்கறத எனக்கு தெரியும். இல்ல சொல்ல முடியும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு டவுட். நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து பேய் வந்து எனக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சு, அது வந்து நான் எனக்கு வந்து ஓட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து சொல்கிறீங்க நான் வந்து எல்லாருக்கும் பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு, அது எப்படி? இதுவே என்னால் நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிச்சி நான் அதில் அனுபவிச்ச வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மக்கள் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன செய்து அதை பிடிக்கிறான், எப்படி அதை மக்கள் மேலே ஏற்றி மக்களை எப்படி துன்படுத்துறாங்க, இது மாதிரி இருக்கு அப்படின்றத மக்கள் கருத்து சொல்கிறேன். போய் மாட்டிக்காதீங்க, பயப்படுறதுக்காக சொல்லலை. இதை பார்த்தாச்சுன்னா பயப்பட மாட்டான், பார்க்காதவன் தான் பயந்துட்டு இருக்கான். இங்க இப்ப 2 பேருமே கண்ணை பார்த்தோன்னே அவங்க உடலியல் மொழிகள்லாம் பார்த்தோன்னே என்னால சொல்ல முடியுங்கிறாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம ESP அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அதை யூஸ் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கும். ESP யூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். கருவிகள்லாம் இல்லாம நேரா பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு ஏதோ பிடிச்சிருக்கு, ஏதோ அப்நார்மலா இருக்காங்கிறதெல்லாம் தெரிய வந்துடும். ஓகே, சோ இங்க வெறும் பேச்சு மட்டும் இல்ல, எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஆவிகளோட பேச முடியும். நீங்க பல பேர் நிரூபிச்சு காட்டிருக்காங்க, கணவர் பேசினார் அப்படின்னாங்க. சோ இந்த நெல் கவனி சொல் மேடை எல்லா ரூபத்திலையும் போய் என்னதான் நடக்குதுன்னு பாத்திரலாம் அப்படிங்கறதுல ரொம்ப முனைப்பா இருக்கு. அதுக்காக தான் இந்த டேபிள் ஓஜா போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க ஓஜா போர்டை. அதை நடத்துறதுக்காக, நிகழ்த்தி காட்டுறதுக்காக, ஆவிகளோட பேசுறதுக்காக, பேச வைக்கிறதுக்காக ஒரு நபர் நம்மள்ட்ட வந்திருக்காரு. சார் உங்களோட பேரு? என் பேர் வெங்கட்ராமன். என்ன செய்யும் சார் இது? இது வந்து நம்ம அவுட்டர் ஸ்பேஸோட நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கூட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு சொன்னா பேசலாம், நம்ம கூட பேசலாம். சூப்பர். அதாவது பேசுறதுங்கிறது வாய்மொழியா பேச முடியாது, எழுதி காமிக்கலாம், சைகையில காமிக்கலாம், இல்ல இதுல வந்து 2 பேர் வச்சு பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு ஒரு ஆள் வச்சு பண்ணலாம். சார் இது என்ன ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, இது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லிடுங்க. இது வந்து பெண்டுலம். இது வந்து நாட் மேட் அவுட் ஆஃப் மெட்டல். நார்மலி தே வில் சே இப்போ மெட்டலில் இருந்ததுனாக்கா இட் அட்ராக்ட்ஸ் எனர்ஜி, இது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகுனாங்க. இது வந்து அக்ரிலிக். இது வந்து டைடு வித் ரோப். என்ன பண்ண போறோம் அதை வச்சு? The pendulum or the spirit will enter into the thing and will say who has come. ஓ, யார் வந்திருக்காங்க, என்ன இன்னைக்கு யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது
உணர்த்தும். ஓ, இங்க வரப்போகுது நெல்கவனி சொல் செட்டுக்கு ஒரு ஆவி வரப்போகுது, பயந்துராதீங்க யாரும் தயவு செஞ்சு. அது உணர்த்தும், அதோட பேர் சொல்லும். Am I ready to use this Ouija board? If it is yes, I request the pendulum to move forward and backward. ஆகுதே. Can I proceed? Yes sir, please sir. If I proceed, I request the pendulum to rotate in a clockwise direction. I am not moving my hand. Please watch. இங்கே வந்திருக்கிறது யாருங்கிறது எனக்கு நீங்க தெரியப்படுத்தணும். M N Dear Spirit CMN, நீங்க CMN சொல்றது எங்களுக்கு புரியல. தயவு செஞ்சு நீங்க யாருங்கிறத முழு விளக்கமாக தெரியப்படுத்தவும். U R O Next E EUROPE ஹீரோ. CMN ஓட விளக்கமா அடுத்த லைன்ல ஈரோப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. டியர் CMN, நீங்கள் யூரோப்லேருந்துன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் மறைந்த தேதி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 3 5 2 இறந்த தேதி கேட்டாரு. ஒவ்வொரு தேதியா சொல்லிட்டு இருக்கு. 0 0 1 நீங்க இறந்த தேதி 3/5/2001. நோ அப்படிங்கறதுல வைக்கிறாரு. நோங்கிறதுல ஒரு சலனமே இல்லாம இருக்கு. எஸ் அப்படின்னு எடுத்துட்டு போறாரு. இறந்த தேதி ஆமா அப்படின்னு ஒத்துக்குது. 3/5/2001 சமீபத்துல தான் இறந்துருக்கு. 13 வருஷம் ஆச்சு. நீங்க திரும்பி போறதுக்கு உண்டான அறிகுறியை குட் பைல வைக்கும்போது காமிங்க. ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ஆவி போயிடுச்சு. ஒரு பெரிய கைத்தட்டல்கள் சார் கொடுத்தலாம் நம்ம.
நம்புறவங்க நம்பலாம், நம்பாதவங்க கொஞ்சம் சிரிச்சுட்டு இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு இருக்கலாம். ஏற்கனவே இந்த ஓஜா போர்டு விளையாண்டவங்க ஐயோ ஆமாண்டா என் கையில நகர்ந்துச்சு நல்லா தெரிச்சு ஓடனே அந்த காலத்துல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். பட் இன்னொரு விஷயம் அரங்கேற போகுது. வெளிநாடுகள்ல இதெல்லாம் ரொம்ப பிரபலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மள்ட்ட கெஸ்டா வந்திருக்காங்க 4 வெளிநாட்டினர்கள். அவங்கள நான் வரவேற்கிறேன். What's the name? Manuela. Manuela. Fifi. Fifi. Kemi. Kemi. Where do you come from? From England. England. France. 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 Personal life la unga pei paathirukangala idella enna abingaradha kekkala. Have you seen the ghost in your life? Have you experienced a lot of ghosts in your life? Well, not lots, but one in particular. Can you explain that? Well, I was studying, I'm a sculptor. I was studying in Italy in a small, a woman ghost. And I was alone in that village. And at night, often, I would hear sounds, but it was more like wailing sounds from women. And then often the windows would slam or the doors would open. And there was a cat, and the cat was always very nervous when the sounds came. And then slowly would go away, but it would come and go like that sometimes. So did it do anything to you personally? It didn't do anything to me, but I felt a presence. Okay. I just felt a You presence. scared, yeah? You scared. No, I wasn't scared. She wasn't scary. She was nice. Nice. Nice ghost. பயமுறுத்துச்சா அப்படின்னு கேட்டேன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. Thanks for coming. A pleasure. A pleasure. எப்படி பாக்குறீங்க சார் இந்த ஓஜா போர்டா இருக்கட்டும், அது குறித்து ஆய்வும் போயிட்டு இருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க இதை? அதாவது இந்த ஒய்ஜா போர்டு மூலமா எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. ஒரு ஆவி வந்தது, நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு ஒரு பதில் சொன்னது அப்படிங்கிறதே கிடையாது. இதன் மூலமாக ஒரு பெரிய உண்மை இந்த உலகத்துக்கு தெரிய வந்தது அப்படிங்கிறதும் கிடையாது. சில விஷயம் மறைந்துதான் இருக்கும், அதை வந்து நீங்க வேற மாதிரி தான் உணர முடியும். இல்ல எனக்கு நேரா தான் நான் உணர்வேன், நேரா உணர்ந்தால் மட்டுமே நம்புவேன்னு சொன்னா தாராளமா அந்த மாதிரி நம்பிக்கையற்று இருக்கிறதுங்கிறது ஒரு நிலை. இருந்துட்டு போங்க, அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. 2 பேத்துக்கும் அரங்க மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டேன். பேசலான விஷயத்துல பேய விட்டுருங்க, உங்க சொந்த கதைகளை விட்டுருங்க. என்னென்ன இருக்கு? பில்லி சூனியம், பக்கத்துல ஏதாவது தகடு வச்சு படுப்போம், அந்த மாதிரி கேக்குறேன். பில்லி சூனியம் ஏவல்ன்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைங்க சார். பில்லின்றது வந்துட்டு விலங்குகள் மூலமா கெட்ட சக்திகளை ஏவி விட்டு அவங்கள பிடிக்காதவங்கள பழி வாங்கிறது. சூனியம்ங்கிறது நமக்கு பிடிக்காதவங்களோட வம்சத்தோடு அழிக்கிறது. ஏவல்ன்றது வந்து கெட்ட சக்திகளை வந்துட்டு அவங்களுக்கு எதிராக வந்துட்டு ஏவி விடுறது. இப்போ இந்த பிளாக் மேஜிக் வந்துட்டு பத்தி சயின்டிஸ்டே ஒத்துக்கிறாங்க. இதை வந்துட்டு அவங்களால மறுக்க முடியல. சூனியம்னா என்ன அர்த்தம்? ஹிந்தியில மராட்டியில சூன்யம் அப்படின்னா இல்லை, பூஜ்ஜியம்னு அர்த்தம். பூஜ்ஜியம்னு அர்த்தம். அதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல? இல்ல. அப்புறம் எப்படி சூனியம் வச்சாங்கன்னு சொல்றீங்க? சூனியம்னால ஜீரோனாரு. அப்ப அந்த குடும்பத்தை வந்து ஜீரோவா ஆக்குறது, ஒண்ணும் இல்லாம பண்றது. நீங்க ஜீரோவா பாக்குறீங்க, அவங்க வட்டமா பாக்குறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்ல. சரி, ஓகே சார், நான் அவங்களோட பாயிண்ட்ஸ்ல நான் ஏத்துக்கிறேன். பட் அவங்களதுல இருந்து யாருக்காவது எங்களுக்கு வச்சு காட்ட முடியுமா? வைக்க மாட்டோம். வைக்க மாட்டீங்க? ஒரு சின்ன தவறு கூட வைக்க மாட்டோம். பில்லி சூனியம் நீங்க எடுக்கிறீங்கல்ல, எதெல்லாம் வைப்பாங்க, என்ன காரணத்துக்காக அவங்க அப்படி வைக்கிறாங்க? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணை பெற்றோர்கள் தர மறுக்கிறாங்க, இல்ல அந்த பொண்ணை வந்து என்ன விரும்பல. அப்ப அந்த பொண்ணு எவனு கட்டிக்கிட்டாலும் நிரந்தரமாக அந்த பொண்ணு அந்த புருஷனோட வாழக்கூடாது, புருஷனை பொண்டாட்டி பிரிக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த குடும்பத்தை அழிச்சிடணும். ஓகே, நீங்க பண்ணுவீங்களா சார்? அது வந்து தெய்வத்தினுடைய சக்தி கட்டுப்படுது சார். தேவையில்லாம மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது. பசிபிக் கடங்கல் இருக்குல்ல, பெர்முடா ட்ரையாங்கிள், பெர்முடா முக்கோணம்னு பேரு. அந்த சைடு எந்த விமானங்கள் போனாலும் சல்லுன்னு இழுத்து காலி பண்ணிடும். சரி, ஆகாயத்தெல்லாம் போனா கப்பல்ல போனா சரியா போயிரும் சொல்லி கப்பலை விட்டுக்கிட்டு இருக்காங்க. கப்பல் எல்லாம் தூக்கி அடிக்குது, கிடாசுது பயங்கரமா. ரஷ்யா என்ன செய்யறான், மீட் எடுக்கிறான். 1982ல அதே பர்முடாஸ் முக்கோண மலைக்கு ஒரு டீம் அனுப்புறான். என்னதான் இருக்குன்னு பாத்துட்டு வாடா. மேலையும் போக முடியல, கீழையும் போக முடியல, அந்த முக்கோணத்துக்குள்ள என்னடா இருக்குன்னு போறப்ப, முக்கோணத்துக்கிட்ட அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இன்வென்ஷன்ஸ்க்காக போறப்ப கடலுக்கு அடியில ராட்சத சுழிகள், நீர் சுழிகள் இருக்குல்ல, அது உண்டாகி சத்தமே போடல, அது கீழே உண்டாகுது. இந்த சுழிகளால மேல பாத்தீங்கன்னா ஒரு அசுர சூறாவளி போயிட்டே இருக்கு. இது ரெண்டுமே சத்தம் இல்லாதது. அதுல தப்பிச்சு வந்தவன் 200 பேர் 300 பேர் செத்து இருக்கான். தப்பிச்சு ஒருத்தன் வந்துட்டு அவன் பேட்டி கொடுத்தான், டே பேய் இருக்குடா போகாதீங்கடான்னு. ஒரு 15-20 வருஷம் ஆச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு விஞ்ஞான நெருப்பு கொளுத்தப்பட்டவுடன் அங்கே உழவை கொண்டிருந்த பேய் செத்து போச்சு, அவ்வளவுதான். இதுதான் யதார்த்தம். இது வந்து சயின்ஸோட தன்மை. மருத்துவ குறிப்புகள் எவ்வளவு வந்தாலும் அமானுஷ்யங்களும் இன்னும் தன்னோட வேலைகளை காட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னு நிரூபிக்கப்படாம இருக்கு. விஞ்ஞானமும் அறிவியலும் இன்னும் கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்கு.
புதிதான விஷயங்கள் புறப்பட்டு தான் இருக்கு. நம்மளால தீர்வு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க எல்லாரோட கரகோஷம் மூலியமா. வாங்க பாட்டிமா. நில் கவனி சொல் மேடை உங்களுக்கு இந்த பரிசை கொடுக்குது. உங்க கணவர் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க. என் கணவர் சூசைட் பண்ணிட்டு இறந்தவர் தான். இருந்தாலும் அவர் லெட்டர்லேயே எழுதி வச்சிருக்கிறார், நான் இறந்தாலும் உன்னோடு துணையா எப்போதும் இருப்பேன். 22 வருஷமா என்னோட துணையா தான் இருக்கிறாரு. இந்த பரிசையை அவர் தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. நான் நம்புறேன். இதான் நம்பிக்கை.